இல்ல இங்க சிவகாசியில கீர்த்தனை அவங்க நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஒரு லேடிஸ் வரட்டுமே. இந்த வட்டம் மாற்றம் ஏதாவது வரட்டும். லேடிஸ் கண்டிப்பா கன்ஃபார்மா ஒரு பாதுகாப்புக்கு வேணும்ல. போய் நிக்கலாம்ல. போய் சொல்லலாம் நம்ம. லேடிஸ்னா நம்ம தெளிவா போய் சொல்லலாம். அது நல்லா டிவிக்கே வந்தா பெஸ்ட்னு நினைக்கிறோம். இந்த தொகுதி மட்டுமா தமிழ்நாடு அளவுல நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? டிவிக்கு வாய்ப்பு இருக்கா? 100% இருக்குனே. வலுவான கட்சி 2 கட்சி இருக்காங்கல்ல. திமுக, அதிமுக. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாமா? வலுவானன்னு. அப்படிலாம் கிடையாதுனே. எதுக்காவது ஒரு இதுக்கு நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். ஆமா 100% பார்க்கணும். அவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். எல்லாமே இருக்கு. அந்த காலம் போயிருச்சு. இனிமே அரசியல்னா என்னன்னு தெரியாத காலத்துல நாங்களாம் இருந்தோம். அரசியல் ஓட்டு போட்டோம். தெரியாத காலத்துல இப்ப அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு மூல காரணமே விஜய் டிவிக்கே வந்த பிறகுதான். எல்லா பிள்ளைகளுக்கும் அரசியல்லாம் என்னன்னே தெரியுது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அம்மா அப்பா ஓட்டு போடுறாங்க, அக்கா தங்கச்சி ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அரசியல் தெரியுறது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியுதுன்னா அது டிவிக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன உள்ளக்க வந்த பிறகுதான் அரசியலை பத்தியே தெரியுது. அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்தா 100% உண்டு உண்டு. இது என்ன இதுல அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நான் முன்னாடி ரெட்டலை தான் போட்டேன். இந்த வட்டம் மாற்றி போடணும்னு இருக்கு. புதுசா வர்றவங்க ஏன்னா ஏழை வாழைகளுக்கு நன்மையை செய்யறாரு. அது புதுசா வர்றதெல்லாம் நம்ப முடியாத இது பழைய மேட்ரு. அதனால பழைய ஆளு எங்களுக்கு பழைய நன்மைகளை ஏழை வாழைகளுக்கு செஞ்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம்னாலும் வந்திருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன விஷயத்துல நான் கோயிலுக்கு போக வேண்டிய காரியம். அந்த காரியத்துல என்னை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுல இவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு அவர் வராமையே அவர் பேரை சொன்னோன்னு என்னை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல நன்மைகளை செஞ்சிருக்காரு. அதனால என் குடும்பம் எனக்கு நான் 18 வயசுலேருந்து ஓட்டு போடுறேன். 18 வயசுலேருந்து கூட்டணி நின்றாலும் கூட்டணிக்கு தான் ஓட்டு, ரெட்டலை நின்றாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு. அந்த மாதிரி தான் என் 18 வயசுலேருந்து இப்போ எனக்கு 51 வயசு. இது வரைக்கும் நான் அதை தவிர எந்த இதுவும் கிடையாது. எங்கள் வழியில் 501 ஓட்டு இருக்கு. 501 ஓட்டுமே அவங்களுக்கு அது வருவாங்க, இன்னைக்கு சொல்லுவாங்க. அது செயல்பாட்டுக்கு வராது. இது ரொம்ப நாள் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டேன். வாங்குறாங்க, சொல்றாங்க. இப்ப சில நேரம்லாம் கொடுக்காமயே வச்சிருக்காங்க. இப்ப அரசியல் வருதுன்னு மொத்தமா கொடுத்தாங்க. அதனால சில மாசங்கள்லாம் கொடுக்காம இப்போதைக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த எலெக்ஷனுங்கிறதுனால நாங்க மொத்தமா கொடுக்குறோம்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால ரிட்டர்ன் நின்னதெல்லாம் கொடுக்கலையா? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா தான் இருக்கு. ஆனா இது என்னைக்கு ஒண்ணு போல இருக்கும். இந்த தொகுதி கஷ்டமா இருக்குமா? ஈஸியா வருவாரு. அப்படிலாம் கிடையாது. இங்க ராஜேந்திர பாலாஜிக்கு என்னைக்கும் பாதிக்காது. அவர் என்னைக்கு இருந்தும் அவரு சிங்கம் தான். அது ஒண்ணு. ஆமா. புதுசா ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? புதுசா இல்ல, 2 வருஷமும் நாம் தமிழருக்கு தான். இந்த வருஷமும் நாம் தமிழர் 3வது வருஷம். யாருக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? அது பொறுத்த வரைக்கும் அதை பத்தி தெரியல. மெஜாரிட்டி அசோக் முதலாளி தான் திரும்ப வர மாதிரி தெரியுது. ஆமா. ஏடிஎம்கே ரெட்டலை ஜெயிக்கும். ஏன் அதனால எல்லாருமே ரெட்டலை? எங்களுக்கு ரெட்டலை கேடி ராஜன் பாஜி நிறைய செஞ்சிருக்காரு. எப்பயுமே அவரை வின் பண்ணுவாரு. அவருக்கு ஜெயிக்க மாட்டேங்க. எங்க ஏரியாக்கள் உண்மையை செய்யவே இல்லை. எங்க ஏரியாக்கள் உண்மையை செய்யவே இல்லை. வாரகால தள்ளி 3 மாசம் ஆச்சு, 3-4 மாசம் ஆச்சு. வர காலையில் ஓட்டு கட்டு கூட வரல. அவங்கலாம் நேற்று நைட்ல வந்தார் ஒரு மையன். இதற்கு என்ன செய்யிருக்காங்க? ஒரு ஓடு வாசம் யாருக்கு கேட்ட பழச்சி நல்ல இதா இருக்கு. வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. நான் பிஜேபி. அதனால நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். எதுனாலுமே அடிச்சு சொல்லுவோம். பிஜேபி தான் இந்த வட்டம். பொதுமக்கள்கிட்ட நான் சொல்றோம்ல, எங்களால் முடிஞ்சது பிஜேபி தான் முன்னால மெயினில் வரணும். நாங்களும் வருவோம். சரியா? மாற்றம் வரணும். வரும் வராது நீங்க சொல்ல முடியாது. மாற்றம் டிவிக்கு தான். இதுதான் போகுது. டிவிக்கு தான். தேர்தலில் கேடிஆர் தான் எங்களுக்கு. எங்களுடைய ஏழைகளை அவர் தான் மீட் பண்றாரு. எதுனா செய்யறாரு. எங்களுக்கு பெரிய அசோக் முதலாளி பெரிய ஒரு முதலாளியத்தையும் பாக்குறாரு. எங்க ஏழைகளுக்கு கேடிஆர் தான். ஆனா அவர் தான் ஓட்டுப்போம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வேற ஒண்ணு
புதுசா சில கட்சிகள்லாம் வராங்க. அதான் சீமான் தொடர்ந்து இதே களத்துல தான் நிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சில ஓட்டுகளை பிரிச்சு பெட்டி வாங்குறதுக்கா ஐடியா இதெல்லாம் அவ்வளவுதான். இல்ல விஜய் அதுக்காக வராரா? விஜய் வந்து பெட்டி அவர் கிடையாது. அவனுடைய இதுகளை பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய நிக்கிறாங்களா அவங்க வந்து அவர் விஜய் அப்படி இல்லை. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நாங்க ஒரு 5 வருஷம் வந்து ஒரு நல்லாட்சி பண்ணியிருக்கோம், மீண்டும் எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு தருவாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த இதுக்காக நல்லாட்சி அவர் என்ன நல்லாச்சு என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. நம்மளால உங்ககிட்ட நான் கேள்வி வைக்க மாதிரி ஆயிப்போம். தான் பண்ணியிருக்காங்க. ஊரா அணி வெட்டு குத்து கொலை இதே நடக்குது. வேற என்ன? காங்கிரஸ் ஐயா வருவாள், அசோகன் வருவாப்புல, அசோகன் வருவாப்புல ஐயா. தாவேக்கா வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஆட்டோ சங்க ஓட்டுநரா இருக்கீங்க. நம்ம எப்பவுமே ஏடிஎம்கே தான் போடுவோம். யார் நிக்கிறாங்க ஏடிஎம்கேல? ஏடிஎம்கே அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நினைக்காரு, அதுக்கு தான் போடுவாங்க. அவருக்கு எப்படி இருக்கு? அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம நார்மலா ஓட்டு போறது, நான் எப்பயும் போறது ஏடிஎம்கே தான் போடுவோம். ஆ சரி. எங்காவது கேட்டி தானே வருவார், வேற யாரும் வர மாட்டாங்க. கேட்டியார் தான். கேட்டியார் தான். ஏற்கனவே அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க. இப்ப எதனால அவங்க வெற்றி பெறுவாங்க? இல்லை, அவர் நிறைய செஞ்சிருக்காருல மக்களுக்கு. சிவாஜி தொகுதி ஃபுல்லாக வந்து நிறைய செஞ்சிருக்காரு. அவர் தான் ஜெயிப்பார். இங்கே ஏடிஎம்கேக்கு தானே இதா இருக்கும். ஏடிஎம்கே காங்கிரஸ், ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கும் இருக்கும். ஏடிஎம்கே காங்கிரஸ் ரெண்டு தான் போட்டி இருக்கும் நிறையா. வெற்றி பெறுவதெல்லாம் இது கிடையாதுண்ணா. ஆனா 2 பேரும் வரக்கூடாது. ஏடிஎம்கே டிஎம்கே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஊழல்ல நிறைஞ்ச ஒரு கட்சி தான் 2 பேருமே. சரிங்களா? விவசாய சின்னம் வந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருக்கணும். சீமான் வரணும், அதுதான் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதான் தொகுதி வெற்றி வாய்ப்பு கேடிஆருக்கு தானே இருக்கு. இங்கே வந்து கேடிஆருக்கு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி 2 வட்டம் அமைச்சராக வந்திருக்காரு, நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. கேடிஆர் வந்து ஏழை இல்லாத மக்களுக்கு வீடு தேடி போய் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருக்காரு. நிறையா ஒரு மாதிரி ஏற்பட்ட ஆள் இருக்காங்க, சொத்து ஒத்து இருக்கு, கேட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மனசு இருக்கணும்ல. ஒரு நல்லபடியாக கொடுக்குறாரு, எல்லாருக்கும் செய்கிறாரு, கோயில் குளத்துக்கு செய்கிறாரு, நிறையா செஞ்சுருக்காரு. கரண்ட் எம்எல்ஏவா இருக்கு அசோகனுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? கரண்ட் எம்எல்ஏ அசோகனே அணுக முடியலையே, போய் பார்க்க முடியலையே. அவரை போய் அவர் எங்கே போய் பார்க்க முடியுது? அவரை போய் ஓட்டு கேட்டு வந்திருக்காரு. இந்த இப்போ எங்கள் ராதாகிருஷ்ணன் எங்கள் வார்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஜெயிச்சு முடிச்சு இந்த 5 வருஷத்துல நேற்று மட்டும் தான் அவர் பார்த்துருக்காங்க. ஓட்டு கேட்டு வந்திருக்காரு, அப்படிதான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல. அவர் வந்து அவர் செல்லம் எத்தனை அவர் கையில் இருக்கு கிடையாது. இவர் அப்படி இல்லை, எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம். நம்ம போய் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கு வந்து. அது ஒன்று. இந்த தடவை டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில யாரு நினைக்கிறா டிவிக்குல? கீர்த்தனா நினைக்கிறாங்க. கீர்த்தனா வராங்க. கீர்த்தனா இருக்காங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏதோ நம்புறோம், வரும்னு நம்புறோம், வந்துரும். சரிங்க, சரிங்க. ஏதோ மாற்றம் தருவோம் நம்ம. எல்லாரும் கேடி ராஜேந்திர பாலாஜி அவரோட போட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்ற அசோகன் திரும்பி வருவாங்கன்னு சொல்றாங்க. எப்படி வாய்ப்பு இருக்கு? மாற்று ஏதாவது இந்த வட்டம் மாற்றம் கொடுப்போம், ஏதாவது கொடுத்து பார்ப்போம். ஆமா. ரெண்டுமே இழுபறியாத்தான் இருக்கு மனசுக்கு. ஆமா, யாரு செவிக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து உள்ள குழப்பறனால என்னோட வரவுத்தை சொல்றேன். 2 பேரும் இங்க இழுபறியாத்தான் இருக்கும். யார் வரான்னு சொல்ல முடியாது. விஜயாலும் சரி, தோத்தாலும் சரி, சீமானு தான் ஓட்டு. ஏன் ஓட்டு? சரியா? அது எத்தனையோ பார்த்தாச்சு, போதும். ரெட்டலைக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், கைக்கு போட்டோம். சீமானுக்கு போடணும்னு இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என் மனசுல பட்டது. அவன் வந்து ஃப்ரீ கொடுக்காம இருக்காப்புல. அதை கொடுக்குறேன், இதை தரேன்னு சொல்லலை. கத்தி கத்தி எங்களுக்கும் கத்துறாப்புல. ஆட்டுக்குட்டிக்கு போறவனையும் மாடு விற்கிறவனையும் பிடிக்கிறீங்க, ரூபா கொடுக்குறவன் உள்ள பிடிக்கிறவனும் யாரும் பிடிக்கிறவனு போடலை. இவன் ஒரு ஆள் தான் எதிர்த்து கேட்கறாப்புல. யாரு? தேர்தல் ஆணையத்தை. அதனால எனக்கு பிடிக்கும். அது எனக்கு தெரிய வேண்டாம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் இருக்கு. ஆனா காங்கிரஸ் தான், அதிமுகவும் காங்கிரஸ் தான் அங்க போட்டியிடுது. அதனால காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். ஆமா, சின்ன பெரிய குளத்துக்கு அம்மா, சின்ன குளத்துக்கு அம்மா, கடம்பு குளத்துக்கு அம்மா, செங்கோளத்துக்கு அம்மா. அவர் அமைச்சரா இருந்தார்ல, அவர் செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? சம்பாதிக்க மட்டும்தான் செய்யறாங்களோ ஒழிச்சு பொது வேலை செய்யவே இல்லை. இவரு பூர்வீக ஆளு. அவரு இப்ப ஏழையா இருந்து இப்ப பணக்காரன் இருந்தவர். அவர் சம்பாதிக்க மட்டும்தான் செய்வாரு. பொது வேலையெல்லாம் அவர் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருந்தா தான் அவர் ஜெயிச்சிருப்பார்ல. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வணக்கம். எங்க அண்ணன் கேடிஆர் வெற்றி பெறுவார். எதுக்காக எல்லாருமே தொடர்ந்து எல்லா ஸ்டாண்ட்லயும் அதான் சொல்றாங்க. ஸ்டாண்ட் நிர்வாகிகளே மொத்த மக்கள் அதான் சொல்லுவாங்க. காங்கிரஸ் நிக்கிறாங்க, புதுசா டிவிக்கு எல்லாம் வராங்கல்ல. யார் வந்தாலும் இங்க எங்களுக்கு வர்றவரு கேடிஆர் தான், வேற யாரும் கிடையாது. அனைத்து ஏழை மக்களுக்கும் கேடிஆர் தான் வருவார். கீர்த்தனா அந்த மேம் ஜெயிச்சாங்க. டிவிக்குல இருக்காங்க. ஆமா. எதனால அவங்களே சொல்றீங்க?
ஏன்னா நான் புதுசா தருவோம், எல்லாருக்கும் ஏற்கனவே பார்த்த மூஞ்சியா இருக்கு, புது மூஞ்சி, புது ஆளு, படிச்சிருக்காங்க வேற, இவங்க ஃபுல்லா அது படிக்கணும். வந்து காங்கிரஸுக்கும் அதிமுக தான் வெற்றி இதா இருக்கு. அதெல்லாம் வரமாட்டாங்கண்ணே, கீர்த்தனை போட்டு போவோம். எனக்கு தெரியல, நான் ஒரு சிம்மன், நீங்க நான் ஒரு சிம்மன். எனக்கு வந்து அரசியலாம் பெருமானம் இது கிடையாது. உங்களோட கணிப்பு யாரு இருக்காங்க? இதை வந்து கேட்டு மந்திரி வேறு வாசம் வரானது இல்லை. அவர் தான் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? அது பைராசூரம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, கட்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடு மந்திரி அவர் வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. இதான ஒரு இது, நமக்கு அந்த அரசியலாம் அவ்வளவா இது கிடையாது. என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம். இவர் மந்திரி, அவர் மக்கள் இந்த பைராசுக்கு அவர் இதாக இருக்காரு. யாரு? அசகன் பைராசுக்கு வந்து அவர் தானே, அவர் தான் நல்லா இருக்கும்னு மக்கள் பைராசு நடப்பாங்க. இவரெல்லாம் கட்சியெல்லாம் வேலை நடக்கும் இருக்கும் அவங்க நினைப்பாங்க. இவங்க மந்திரின்னு இவங்க கொஞ்சம் ஆள் இருப்பாங்க. இந்த போட்டு அவர் தான் வந்தார், அசகன் தான் வந்தார். இப்போ வந்தால் கட்சியெல்லாம் வேலை நல்லா நடக்கும். கேடி ராஜேந்திர பாலாஜி தான். இல்ல எதனால அவங்களே எல்லாரும் சொல்றீங்க? எதனால் சொல்கிறோம்னா, அவர் நாங்கள் எப்போனாலும் சந்திக்கலாம், முதலாளியை போய் சந்திக்க முடியாது. வேறு எங்களுக்கு முதலாளிக்கும் எதுவும் கிடையாது. முதலாளியை பார்க்க சந்திக்கன்னா கொஞ்சம் சிரமம். கேட்டி என்னன்னா எப்போனாலும் சந்திக்கலாம். தப்பா இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல ஈஸியா வெல்லுவாங்களா? அசால்ட்டாக வருவார், அவர் தான் வருவார். இல்ல டிவிக்கு போன்ற கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. இல்லை இல்லை, வந்தாலும் அவங்களுக்குள்ள ஓட்டு தனி, இவருக்குன்னு தனி ஓட்டு இருக்குல்ல. கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு தனி ஓட்டு இருக்கு. இவர் மக்களுக்கு அந்த அளவு செஞ்சிருக்காரு. தங்கமான மனுஷன், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். வேற மறுபடியும் இங்க வந்திருக்காரு. ராஜபாளையத்தில் அவர் நின்னது வந்து அங்கே ஓட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு கம்மியாக ஒன்றும் தோக்கலை, கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்துருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது 10 வருஷம் அவர் இங்கே இருந்தவர், நல்ல மனுஷனே, எப்போனாலும் போய் சந்திக்கலாம்னு. அவரை தங்கமான ஆளுனே கேடி ராஜேந்திர பாலாஜி. அவரோட வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தூரம் பிரகாசமா இருக்கா? 100% அவர் வருவார்னாச்சு, எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்க குடும்பத்துல 100 பேர் இருக்கும், 100 பேர் சீமான் தான் ஓட்டு போடுவோம். இல்ல இந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா நம்ம அவதான் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகமா இருக்கு? அதிகமா இருக்கு.